வந்து நிப்பிள் ஸ்டிக்கர். என்னது என்ன ஸ்டிக்கருங்க? அப்படியா? அது தெரியாம. ஆமா, இப்ப நம்ம உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. விண்டர்னால நம்ம கோல்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம நிப்பிள் வந்து ப்ராமினென்ட்டா தெரியும்ல. சோ அது தெரியாம இருக்கிறதுக்கு இது போட்டுக்கலாம். இல்ல மானங்கட்ட தாய் 4 பேர் மூத்தத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஐயோ கலக்குறீங்களே. ஏனா வெச்சி கிட மறந்தே யாட காட்டுங்க மறுபு. பொண்ணு மூஞ்சியே சரியில்லை. மூஞ்சியா அது? நீ மூஞ்சியா பார்த்து. இப்ப நான் போட்டிருக்க அவுட்ஃபிட் பார்த்து காண்டாகும் மக்களே. இல்ல இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம் மக்களே. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். எது இல்ல. பலூன் அக்கா நீங்க 100 வருஷம் வாழணும். நான் 100 வருஷம் வாழுவேன். ஆனா பலூன் 100 வருஷம் வாழுமான்னு தெரியாது. இன்னொரு 10 வருஷத்துல காத்து போயிடும். சோலி முடிச்சு. லைட்டிங் அக்கா வாக்கா சும்மா. டேய் என்னவளா கூப்பிடுங்கடா. அசிங்கமா கூட கூப்பிடுங்க. எவனோ ஒருத்தன் ஏதோ ஒன்னு லூசுத்தனமா பண்ணிடுறான். அக்கா மரியாதை போச்சு உலகத்துல. சை சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டேன் போறான். அது எப்படியோ போட்டோம். அது ஒண்ணும் அதுல ஒண்ணும் பேசுறது ஒண்ணும் இல்ல. நீ என்னை பார்த்தா வெக்கம் வரும். ஏன் மூஞ்சி சூத்துல ஓட்ட மாதிரி வச்சிருக்க? அம்மாடி உன்னால நான் துடிக்கிறேன். தலைமுடி உதிர்வதை கூட தாங்க முடியாது அன்பே. கண்ணிமைகளில் கவனித்தீரா? எதை மன்னா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? நெருங்கி வாடி கல்லா கட்ட பூக்காரி. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பட்டா எழுதி காரி பஞ்சாமிர்து தட்டி காரி. இவரை அடிக்கணும்னு நினைச்சிட்டா ஷீட்லாம் இருக்கு. அடிச்சு விட்டுரு. சிரிச்சுட்டே சொல்றேன். சீரியஸா செய்வேன். எம்மாடி எம்மாடி உன்னால நான் பிள்ளை எப்படி செய்யுதுன்னு பாடுறா. அதை விட்டுட்டு அந்த பிள்ளைய எப்படி செய்யலான்னு பாத்துக்கிருக்கா. பொண்ணு அங்க இருக்கு, உலக்க பொண்ணு இங்க இருக்கு. மலைகளை பாருங்கடா, அழக ரசிங்கடா. அங்க பாரு மலை, அங்க பாரு மேகங்கள். நேரம் எது சொல்லுடைய சித்திரமே. டேய் மாப்ள, கோட்டைக்கு ஆசைப்பட்டு இங்க கோட்டை விட்டவன் தான்டா ரொம்ப அதிகம். எம்மாடி எம்மாடி உன்னால நான் துடிக்கிறேன். என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. டேய் இன்ஸ்டாகிராம, வாழ்க்கையில நம்ம என்ன செய்ய போறோங்கிறது முக்கியம் இல்லடா, யாரை செய்ய போறோங்கிறதே முக்கியம். எனக்காவது நீங்க
பாத்ரூம்ல உட்கார்ந்து இருக்கும் போது உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுற சத்தம்லாம் கேட்டு ஐயோ இவங்க பேசுற சத்தம் நமக்கு கேக்குதுன்னா அப்ப நம்மளோட சத்தம் இவங்களுக்கு கேக்குமோ? கேக்குதா 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 கேக்குதா? எனக்கு ஒரே ஒரு புருஷன் இருக்கிறாரு, உனக்கு 4-5 அப்பா இருக்கிறாரு. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. என்ன சொல்ற? உங்க அண்ணன் தம்பிங்கள சொன்னேன், 2 பெரியப்பா 4 சித்தப்பா இருக்காருலங்க. ஆண்டி கழுத்துல போக. இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா அது இப்பயாலே வரையணும். என்ன பாருல தலைவர் வந்து வேற லெவல்ல இருக்கிற அம்மாடி இதான் ஆர்டிஸ்ட். நான் ரொம்ப லக்கி அந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு. ஜிம்க்கு போற பொண்ணுங்களுக்கோ பசங்களுக்கோ தான் இது தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்டிவ் வேர்ல எதுக்கு இங்க 2 ஓட்டை இருக்கு? எங்கேயுமே இல்லாத ஒரு 2 ஓட்டை எதுக்கு ஆக்டிவ் வேர்ல இங்க கொடுத்துருக்காங்க? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ணா நீங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? யாருங்க? கோயம்புத்தூர் மாப்பிள்ள இல்லைங்க. ஆமால எவெல்லாம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளைய வந்து ஃபாலோ பண்ண காசு கொடுப்பாரு என்ன கொடுப்பான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்றீங்களோ, அவங்க அப்பா வந்து சிலுக்கு, அவங்க அம்மா வந்து திவ்யா கலச்சி. வாங்க போமா. சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில தட்டிடுங்க.